வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லக்னம் மேஷ லக்னம். கேது புதனோட வீட்டுல 18 டிகிரில இருக்காரு. இங்க குரு 17 டிகிரி சிம்மத்துல. சுக்கிரன் 9 டிகிரி. இங்க துலாத்துல செவ்வாய் 24 டிகிரி, சூரியன் 25 டிகிரி. இங்க புதன் செவ்வாயோட வீட்டுல 17 டிகிரில இருக்காரு. ராகு தனுசுல 18 டிகிரில இருக்காரு. இங்க சந்திரன் 3 டிகிரி, சனி 7 டிகிரி. சரி, மேஷ லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஒரு கேந்திர பலத்துலதான் இருக்காரு. சுக்கரனோட வீட்டுல இருக்கிறாரு. இங்க சூரியனோட அவரு அஸ்தங்கம் அடைஞ்சாலும் இங்க 7ஆம் இடத்துல திக்பலமாகி லக்னத்தை பாக்குறாரு. சரி, ஓகே. லக்னத்துக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பாத்தீங்கன்னா இங்க வளர்பிறை சந்திரனால இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. இங்க 10ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் 3 டிகிரி இருக்காரு. இங்க சனி 7 டிகிரில இருக்காரு. ஸோ அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கேந்திரத்துல சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல அமைப்பு. எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம செய்யக்கூடிய தொழில், அது லக்னத்துக்கு 2-10, ராசிக்கு 2-10 இடங்களோட எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்தோட தொழில் செய்யும். ஸோ இவர் ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. அட்வொகேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா இங்க சனி சுபத்துவமா இருக்குது. சந்திரனோட இணைஞ்சி வளர்பிறை சந்திரனால சனி சுபத்துவமா இருக்கிறதுனால சனியோட காரகங்கள் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சனியோட காரகங்கள்னா என்ன? உங்களுக்கு இந்த பைக்கு, இரும்பு சம்பந்தமான பைக்கு, காரு, இது போல. அப்புறம் குடிக்கக்கூடாத திரவம், அதே போல இந்த கார்பரேஷன், இந்த உள்ளாட்சி துறை அமைப்புலாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே சனியோட கண்ட்ரோல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சனி சுபத்துவமா இருக்கிறதுனால அவர் இப்போ குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை சனி இருக்கிறதுனாலையும் குரு 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனாலையும் இவர் அட்வொகேட்டா இருக்கிறாரு. சரி, ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறாரு. ஆனா லக்னத்துக்கு 10 சூரியன் திக்பலம் அடைவார். ஆனா ராசிக்கு 10 சூரியன் இருக்காரு. ஆனா அரசியல்ல போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. இருந்தாலும் இங்க சூரியன் பெரிய அளவுல சுபத்துவம் இல்லை. ஆனா சனி தான் இங்க சுபத்துவமா இருக்குது. சனி உள்ளாட்சித்துறை அமைப்புக்கு குறிக்கக்கூடிய இடம் சனிதான். இந்த மாமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் இந்த கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதை ஒரு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்க செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலைகள் இதெல்லாமே சனி மேயரு, இதெல்லாமே உள்ளாட்சி துறைன்னு வந்துட்டாலே சனி. சோ இங்க சூரியனை விட இங்க சனிதான் சுபத்துவமா இருக்கிறாரு. அப்ப சனியோட துறைகள்ல அது ராசிக்கு 10ஆம் இடம் சூரியன் வர்றதுனால அரசியல்ல இவங்க அந்த கார்பரேஷன் அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மேயர், அது போன்ற அமைப்புகள் இங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்க சனி பாத்தீங்கன்னா அம்சத்துல மீனத்துல இருக்காரு. நவாம்ச கட்டத்துல இங்க மீனத்துல இருக்காரு. இங்க செவ்வாயும் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் அடைஞ்சாலும் நவாம்சத்துல சுக்கரனோட வீட்டுல இருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒன்றும் பெருசா அங்க கடக்கூடிய அமைப்புகள் இங்க இல்ல. இப்ப இவருக்கு ராகு தசை நடக்குது. ராகு பாத்தீங்கன்னா பாக்கியத்துல இருக்கிறாரு. பாக்கியாதிபதி 5ல இருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. இப்ப இங்க 5, 9, 11ஆம் இடங்கள் வலுப்பெறுது. இப்போ ராகு தசையும் ஒரு குரு தசை போலதான், குருவோட பார்வையில. ஏன்னா ராகு கேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவாங்க. அது போல ராகு தசை கடைசி புத்திகள் நடக்குது இவருக்கு. ராகு தனுசு வீட்டுல குருவோட பார்வையில சுபத்துவமா தான் இருக்கிறாரு. அடுத்து வர குரு தசையில இவர் இந்த உள்ளாட்சித்துறை அமைப்புகள், இப்ப இவர் அட்வொகேட்டா இருக்கிறதுனால இவருக்கு அட்வொகேட்டால ஏர்னிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து வர குரு தசை குரு தான் பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியாதிபதி தசையில இவங்க உள்ளாட்சித்துறை அமைப்புகளை போகக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த ராகு தசை, ராகு அவரும் பாக்கியாதிபதி போலதான் செயல்படுவாரு. அதுக்கப்புறம் குரு தசை இவருக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய தசையாதான் இவருக்கு இருக்கும். ஏன்னா 5, 9, 11ஆம் இடங்களை தொடர்பு கொள்றாரு.
என்ன சொல்லலாம்? எத்தனை நிமிஷம் ஆகுது? 5. அப்புறம் ஒரு 4 நிமிஷம். அரசியல்ல சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கணும். சூரியன் சுபத்துவமா இருந்ததுன்னா அடுத்த கட்டது இந்த எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி அது போல அமைப்புகள்லாம் வேணும்னா சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கணும். இங்க வந்து சனி சுபத்துவமா இருக்கிறதுனால தான் உள்ளாட்சி துறைகள்ல வந்து இவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்குது. ஸோ இதே போல உங்களுக்கு இன்னொரு ஜாதகத்துல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.